நான் முன்பே சொன்னேன், கொள்ளை அடிப்பதை தவிர வல்லரசு ஆக முடியாது. ஒரு பணக்காரன் கூட கொள்ளை அடிக்காமல் ஆக முடியாது. பகவான் ஓஷோ சொல்வார், ஒரு ஊரிலே ஒருவர் பணக்காரன் ஆகிவிட்டால் அவர் அந்த ஊரிலே பலரையும் ஏழை ஆக்கிவிட்டார் என்று பொருள். பணக்காரன் ஆவதற்கான ஒரே வழி கொள்ளையடிப்பது, நாடுகளை பிடிப்பது. அதற்கு காரணம் அவர்களுடைய மதம் எந்த விதமான சிந்தனைகளை விதைக்கிறதோ அதன் வழிதான் மனிதன் நடக்கிறான். கிறிஸ்துவ மதம் முழுக்க 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 ஆக்கிரமிப்பு சிந்தனையில் தோற்றுவிக்கப்பட்டது. தேவனின் மைந்தன் இயேசு என்று சொல்லி அதை ஒத்துக்கொள்ள வைக்க கிறிஸ்துவ மிஷனரிகள் இன்று மத மாற்றத்தில் ஈடுபட்டிருப்பதை போல் உலகில் எந்த மதமும் ஈடுபடவில்லை. முதலில் ஒரு நாட்டை மதத்தின் பால் அங்கே இருக்கக்கூடிய பெரும் ஜனத்தொகையிலே அவர்கள் 50% மேல் சேர்க்க விரும்புகிறார்கள். அவருடைய மத கோட்பாடுகளை சொல்லி கடவுளின் ஒரே மைந்தனாம் இயேசு. அதான் பகவான் ஓஷோ கேட்பார், அதன் பிறகு கடவுள் கருத்தடை செய்து கொண்டாரா என்று கேட்பார். இப்படிப்பட்ட மத சிந்தனை முதலில் நாடுகளை மதத்தின் வாயிலாக பிடித்து, பிறகு அந்த நாட்டு மக்களை மதத்தின் வாயிலாக அடிமைப்படுத்தி, பிறகு அதன் மீது போர் தொடுத்து பிடிப்பவர்கள். அப்படித்தான் இந்தியாவிற்குள் பிரிட்டிஷ் கம்பெனிக்காரர்கள் கிறிஸ்துவர்கள் வாணிபம் செய்ய வந்து இந்தியாவை கொள்ளையடித்து 300 ஆண்டுகளை நம்மை அடிமையில் வைத்திருந்தார்கள். அப்படித்தான் நேரடியாக எந்த முகமதிய இறை தூதரும் வந்து இந்தியாவை பிடிக்கவில்லை. அந்த மத கொள்கையில் எடுத்துக்கொண்டு வந்த முகமதிய மன்னர்கள் தான் வந்து இந்தியாவை பிடித்து முகமதியர்களாக இங்கு உள்ள இந்தியர்களை மாற்றினார்கள். சரி, அப்படி ஏன் இந்துக்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லை? இவர்கள் ஏன் போய் முகமதிய நாடுகளை பிடித்து அங்கு உள்ள முகமதியர்களை ஏன் இந்துவாக மாற்ற இவர்கள் ஏன் விரும்பவில்லை? இதை நான் மத துவேஷத்திற்காக சொல்லவில்லை, வரலாற்றில் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளைத்தான் சொல்கிறேன். ஏனென்றால் எந்த ஒரு இந்து மன்னனும் போய் வந்து ஒரு அமெரிக்காவை இந்து நாடாக மாற்ற முயற்சிக்கவில்லை, ஒரு ஈரானை இந்து நாடாக மாற்ற முயற்சிக்கவில்லை. ஆனால் போர்ச்சுகீசியர்களிலிருந்து, முகமதிய மன்னர்களிலிருந்து, கிறிஸ்துவ அரச குடும்பத்திலிருந்து இந்தியாவை பிடிக்க வந்தார்கள் என்பது வரலாற்றில் நடந்த நிகழ்வு. இதை யாராலும் மாற்றி பேச முடியாது. அப்படி ஏதாவது ஒரு ராஜா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவையோ முகமதிய நாடுகளையோ பிடிக்க சென்றானா? இல்லை. ஏன்? அதனால்தான் பகவான் ஓஷோ அழகாக சொல்வார், இந்தியாவில் தோன்றிய சிந்தனையாளர்கள் விதைத்த விதை அப்படிப்பட்டது.